வெல்கம் பேக் டு ராபின்ஸ் பிரவீன்ஸ் அட் ஆல் இன் ஒன் இன்ஃபோ நெட்வொர்க். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கோன்னா இது பராசக்தி ஷூட்டிங் பாயிண்ட். நாங்கள் அப்படியே அடுத்து உள்ளாக்க போயிட்டோம். நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தாங்க கிட்ஸு, அதுக்கப்புறம் டிக்கெட் கவுண்டரு, அப்புறம் நாங்கள் அந்த பெஞ்சுக்கு போயிட்டோம். பெஞ்ச் அங்கே இருந்தது. அப்புறம் ட்ரெயின் ட்ராக் பின்னாடி வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்த்துன்னா இப்போ டிக்கெட்டு, அதுக்கப்புறம் எயிட்டாப்பில் மோட்டர் வச்சுருந்தாங்க. அப்புறம் உள்ளாக்க இது வச்சுருந்தாங்க, ட்ரெயின் அந்த கம்பார்ட்மெண்ட் வச்சுருந்தாங்க. அங்கே எங்கள் அம்மா உட்காரக்கூடாதுன்ட்டாங்க. அப்படின்னு நாங்கள் மட்டும் உட்காந்து எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து பார்த்தா மாட்டு வண்டி எங்கள் அம்மா போய் நின்ட்டாங்க. ஓடி போய் நான் அழுது பிடிச்சி அம்மா போகணுமான்ட்டு போய் அங்கே நின்றேன். அதுக்கப்புறம் இதான் உண்மையான மாட்டு வண்டி. அப்புறம் என் தம்பி போயிட்டான். இது ஷூட்டிங் பாட்டில் இது பண்ணது. அப்புறம் நாங்கள் மாடு மாதிரி நின்று அந்த மாதிரி எடுத்துருந்தோம். எடுத்து முடித்தோன்னே அடுத்து எயிட்டாப்லேயே காவல் நிலையம் போலீஸ் ஸ்டேஷன் வச்சுருந்தாங்க. அங்கே அந்த ஃபோட்டோலாம் வச்சுருந்தாங்க, படத்தில் அந்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் எயிட்டாப்பில் ஜீப்பு. நான் போய் ஓடி போய் உட்காந்துட்டேன் அடம் பிடிச்சி. உட்காண்டதுக்கப்புறம் அங்கே ஓட்டுற மாதிரி கியர்லாம் போயிருந்துச்சு. நீங்களும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லாம் முடிச்சுட்டு என் தம்பி போய் உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா போய் நிற்கணும்னு நின்ட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவும் கொஞ்சம் ஜீப்பில் சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் எட்டி பார்த்து ஆன்சன் இறங்கிட்டான். ஒரே ஒரு ஃபோட்டோ எடுங்கன்ட்டு எடுத்துட்டு ஆன்சன் இங்கேயான சம்பவம் இருந்துச்சேன். ஆன்சன் கீழே விழுந்துட்டான் அந்த நீ உட்காரன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த துப்பாக்கி போலி துப்பாக்கி என்னன்னு தெரில, அதில் வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த போர்டு, அப்புறம் நான் அந்த துப்பாக்கி எடுக்கிற மாதிரி அது நான் வச்சுருந்தேன். அது ஃபோட்டோ எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அந்த இது கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இதான் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோ கிளிக்ஸ் தான் எடுத்துகிட்டு அடுத்தங்க அந்த இது 1906 எடுத்த படம். அதனால் அந்த காலத்தில் அந்த காய்கறி வண்டி, ஜாடி எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுவே நாங்கள் கொஞ்சம் தள்ளுற மாதிரி எடுத்துருந்தோம். அப்புறம் நடுவில் ஒரு யூடியூபர் வந்துட்டார். நம்மளுக்கு ஃபோட்டோலாம் எனக்கு அவங்க கண்டிக்காமல் போயிட்டோம். அப்புறம் சண்டை இருந்துச்சுங்க, நானாக தள்ளுவேன்ட்டு. ஒரு எயிட்டாப்பில் போஸ்ட் ஆஃபீஸ் இதாக இருந்துச்சுருந்தாங்க. இதில் ரேடியோ செட்டு, அந்த காலத்தில் யூஸ் பண்ண ரேடியோ செட்டு, 1960 யூஸ் பண்ண ரேடியோ செட்டு. அதுக்கப்புறம் நான் தள்ளிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காரில் போகலான்னு பார்த்தா ஒரு செம்ம கும்பல். அதுக்கப்புறம் என் தம்பி போய் அழுது தள்ளிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் காரு இதாச்சு. நானும் எங்கள் அம்மாவும் நின்ட்டோம். அப்புறம் என் தம்பி ஓடி வந்து நின்ட்டான். அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு, நான் கொஞ்சம் டார்க்கான மாதிரி எடுத்தேன். அந்த மாதிரி ஃபோட்டோ கிளிப்ஸ் தான் எடுத்துகிட்டு நேராக நான் அடுத்து போகிறேன். எனக்கு ரிப்போர்ட்டு போர் அடிச்சிருந்துச்சு. அங்கே மெயில் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டேன், மெயில் சர்வீஸ். அங்கே போனோன்னா அங்கே ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, தமிழ் வாழ்க்கைன்ட்டு. அதில் எல்லோரும் பிடிச்சிருந்தோம். எல்லோரும் பிடிச்சிட்டு எங்கள் அம்மா கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க. எட்டி பார்க்குறது அடிக்கிட்டு கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க. சேட்டனா பண்ணி முடிச்சிட்டாங்க. நாங்கள் பார்க்கல, ரேடியோ செட்டு பார்த்துட்டு அடுத்து அந்த பாட்டர்ஸு பானை செய்கிறவங்க அவங்களாம் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. அதனால் நாங்கள் கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ஃபோட்டோ, என் தம்பி, என் அம்மா எல்லாமே எடுத்துகிட்டு ஜாலியாக இருந்தேன். தம்பி கை வைக்க போயிட்டான். நான் சொல்லி புரிய வச்சு எடுத்தேன். அதுக்கப்புறம் அடுத்து அங்கே அந்த காலத்து கிராமத்தில் எடுத்த மாதிரினா வச்சுருந்தாங்க அந்த வீடு. அப்புறம் என் தம்பிக்கு மாதான் ரொம்ப பிடிச்சான். போய் பால் அறுக்க போயிட்டான். அதுக்கப்புறம் அப்பா எனக்கு இங்கே பாருங்க நான் அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஃபோட்டோ எடுக்க வச்சுட்டேன். நான் அழுதுட்டேன் ஃபோட்டோ எடுக்கலன்ட்டு. அதுக்கப்புறம் என் தம்பிக்கு மாடுனா ரொம்ப பிடிக்கும். என் தம்பி அறுத்துட்டு அப்புறம் நான் அறுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பால்னா அறுத்துட்டு அப்புறம் தடவி கொடுக்குற மாதிரி. இது உண்மையான மாடில் பொம்மை மாடு. அடுத்து அங்கே ஒரு மைக்கு மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே போர்டு வச்சுருந்தாங்க பேசுகிற மாதிரி. ஆனால் அது கேட்காது. நாங்கள் சும்மா ஃபோட்டோ அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு அடுத்த பிளேஸ்க்கு போயிட்டோம். அப்புறம் அந்த மாட்டு வண்டி, அந்த மாட்டை என்னன்னு தெரில, அந்த புயல் அந்த வெள்ளம் வச்சு இருந்தாங்க. அவங்க அம்மா சுட்டிருந்தாங்க. நான் பார்த்துட்டு வேணான்ட்டேன். அப்புறம் இதுக்குள்ளேனா அந்த சீனாக போட்டிருந்தாங்க. நான் ஓட்ட வழியாக பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அங்கே நான் பார்த்துட்டு எயிட்டாப்பில் அந்த வீடு இருந்துச்சு. அங்கே போனால் அம்மிக்கல், உரல் அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் கோலி சோடா குடிச்சிட்டு இருந்தோம். கோலி சாரை குடிச்சிட்டு அப்புறம் உள்ளாக்க போயிட்டோம். உள்ளாக்க போகலான்னு போயிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் வெளியில் அந்த சீன்ஸு பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு நிறைய ஓடிச்சு, ரொம்ப நேரம் ஓடிச்சு இந்த சீன்ஸ்னால் செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த பராசக்தியில் அந்த அதுக்கப்புறம் திருப்பி வெளியில் ஊரெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தம்பி சேட்டை ஃபோட்டோவுக்கு அப்புறம் பண்ணிவிட்டு அப்படியே விட்டு வெளியில்
ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி வச்சுருந்தாங்க. ஃபோனில் ஸ்கேன் பண்ணால் அவங்க சிவகார்த்திகன், ஜெயம் ரவி மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துருக்கேன்னா அந்த ஃபோட்டோ இந்த மாதிரி ஃபோட்டோ ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் வெளியில் வந்தால் இந்த மாதிரி கோல்ட் ஷோரை கரணிச்சார் பார்த்துட்டு இவங்கலாம் அந்த ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. இவங்களாம் பார்த்துட்டு இதான் நீங்கள் எடுத்துருந்தாங்க. இந்த 4 ஃபோட்டோனா இப்போ நீங்கள் பார்த்துருக்கேன். அப்புறம் நான் வெளியில் வந்துட்டோம். பாய்.